இது வந்து சாட்டர்டே மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக தெரில, சாட்டர்டே எடுத்த விலாகு. ஸோ நம்ம எந்திரிச்சதே லேட்டு. நார்மல் டேஸ்லேயே நம்ம லேட்டாக தான் எந்திரிப்போம். இதுவும் வீக்கெண்ட் வேறையா, லீவ் வேறையா, ஸோ கொஞ்சம் எந்திரிச்சதே ஒரு 12க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடியே ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் அன்றைக்கே முடிச்சிருவேன். பிகாஸ் நம்ம வீக்கெண்ட் தான் ஃப்ரீயாக இருக்கோம், அப்போ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தாலும் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி செம்ம வெயில் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரெய்னியாக இருக்கும்னு, பட் வெயில் அடிச்சது. நம்ம நேற்று காய போட்ட துணியெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நான் 2 வீக்ஸாக ஊருக்கு போகல, பிகாஸ் வந்து எனக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததுனால. இன்றைக்குமே அந்த ஒர்க் இருந்துச்சு. ஒரு 2:30க்கு மேலே தான் அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வரவே 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு, எங்கே போகலாம் அப்படின்னதுக்கு, ஆக்சுவலி இது வந்து ஒரு அவுட்டரில் குடுவாஞ்சேரி தாண்டி ஒரு கிராமம். அந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போகலாம், அது வந்து மவுண்டன் மேலே இருக்குது, கொஞ்சம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆக்சுவலி 3:30க்கு கிளம்புனோம். டிராஃபிக்கும் இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் போகிறதுக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா இருட்டிடுச்சு. ஸோ எங்களால் மேலே போய் சாமி பார்க்க முடியல. பட்டு அந்த போன இடம், அந்த என்ன ஆக்சுவலி அது வில்லேஜ் தான், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் க்ளவுடியாக வேறு இருந்துச்சு. அந்த ரெயின் வரத்துக்கு முன்னாடி க்ளவுடியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூப்பர் கிளைமேட்டில் சாமி பார்க்க முடியலேன்ற ஒரே வருத்தம் தான்.